இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கட்டகோஸ்தி 2 தான். கட்டகோஸ்தி 1 எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2க்காக பெருசான ஹைப்லாம் இல்ல. இந்த படம் வந்ததும் இப்பதான் பார்த்து முடிச்சேன். கட்டகத்தி 2 எதை பத்தி பேஸ் பண்ண, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணதான் இந்த கட்டாகுஸ்தி 2. ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் சொல்ல போறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்ல இருந்தே போயிடலாம். பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. அதனால கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா ஃப்ளோவா நல்லாவே போணுச்சு. எந்த இடத்துலயும் அப் அண்ட் டவுன்ஸ் லைட்டா தான் ஃபீல் ஆனது. ரொம்ப அதிகமா எந்த ஃபீல் ஆகல. அதை தாண்டி பாத்தீங்கன்னா காமெடிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, தேவையான இடங்கள்ல ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கிரிஞ்சா தான் ஃபீல் ஆனிச்சு. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இதை தாண்டி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா, ஸ்டோரி சொன்ன மாதிரியே ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்துச்சுனாலும் அதுதான் இந்த மொத்த மூவிக்கும் கொஞ்சம் நெகட்டிவா எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் வந்து மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு உடனே தெரிஞ்சிருது. அதாவது அடுத்ததுல வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை வரப்போகுது. அதுல வந்து என்ன நடக்குது, அந்த பிரச்சனை ஏன் வருது, அந்த பிரச்சனைனால என்ன நடக்க போகுது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன பண்ண போறாங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நடுவில் என்ன பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சீன் பை சீன் மூவி ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு சீனையும் நீங்க சும்மாவே ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஹீரோ வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா வந்து இருப்பான். அப்படி இருக்கிறதுனால அதுல வழக்கமா ஸ்டீரியோ டைப்பா கிரிஞ்ச் பண்ற மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய ஆன்டிஸ் எல்லாமே அவங்க மேல ரொம்ப இதா இருக்க மாதிரி, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கிரிஞ்சாவே இருந்துச்சு. அதெல்லாமே பாக்குறதுக்கு இதெல்லாம் தான் எனக்கு இருந்த நெகட்டிவ்ஸ். என்னதான் இந்த மூவி ஓவராலுக்கா ஸ்டோரிஸை நீங்க வந்து ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்தடுத்து பாக்குற மாதிரியா இருந்தாலும், ஆனா ஓவரால் இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் எங்கேயும் ஃபீல் ஆகாது. ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல போன ஒரு ஃபீல் தான் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா போணுச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம்.